வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய வீடியோ, ஒரு பேட்டரி ஆட்டோ கட் ஆஃப் ஆகணும், சார்ஜஸ் ஓவர் ஆயிடுச்சுன்னா ஸோ இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணுது அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். இதில் ஏஸ் யூஸில் என்னென்னா, இது ஒரு பேட்டரி. இந்த பேட்டரி என்ன பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் 12 வோல்ட்டு 7.2 ஆம்பியர். இந்த பேட்டரியில் நம்ம எந்த அளவுக்கு நாம் சார்ஜ் பண்ணணும், அது வோல்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், குறைக்கணும். இப்போது இந்த பேட்டரியில் 12 வோல்ட் பேட்டரி. ஆனால் அட்லீஸ்ட் இந்த பேட்டரி நம்ம செக் பண்ணோம்னா அட்லீஸ்ட் 13.8 வோல்ட் இருக்கணும். மேக்ஸிமம் 14.4 அல்லது 14.5 வோல்ட் கொடுக்கலாம். பாருங்கள், இதில் பாருங்கள் 15 வோல்ட் போட்டிருக்கு. இந்த இடத்துல 15 வோல்ட் கொடுத்துருக்கு. 15 வோல்ட் சப்ளை ஒரு லோ வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் வழியாக 3.3 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக நேராக இங்கே வருது. பாருங்கள், நேராக இந்த பாயிண்ட்டுக்கு வருது. இது போல், இது வே. இதோடு நிறுத்திக்கலாம். ஓகேவா? இப்போது நமக்கு பேட்ரி சப்ளை போகணும் அப்படின்னா என்ன ஆகணும் அப்படின்னா, பாருங்கள், இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டோட காண்டாக்ட் இருக்கணும். காண்டாக்ட் இருந்துச்சுன்னு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, பாருங்கள், இப்போது இந்த ரெட் மார்க் போட்டிருக்கேன் இல்லையா, பாருங்கள், மறுபடியும் இந்த இடத்துல 15 வோல்ட் இன்புட் டிசி வருது, ஒரு ரெக்டிஃபையர்லேருந்து அவுட்புட் வருது, ஒரு லோ வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் 3.0 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக நேராக இங்கே வருது. நான் பாருங்கள், இந்த ரூட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு, படிக்கிறதுக்கு. தென் இங்கே போல், ஓகேவா, இந்த வேலிருந்து நேராக இப்படி போகுது, இந்த மாதிரி போகுது, நேராக இங்கேருந்து வருது. இது பேட்டரியோடைய ப்ளஸ்ஸு, இது பேட்டரியோடைய மைனஸ். அப்போ எப்படி இது வர்ற வோல்ட்டு நேராக இப்படி வருது, நேராக ரிலே காயிலினுடைய போலுக்கு போய் வே வழியாக, பாருங்கள், நான் படத்தில் காமிக்கிற மாதிரி நேராக பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் வருது. நார்மலாக சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கு 13.8 வோல்ட் அல்லது 13.5. நாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த வோல்ட் வந்தோன்னா என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகணும். நமக்கு அதுதான் தேவை. பேட்ரி ஓவராக சார்ஜ் ஆகக்கூடாது, ஓவராக டிஸ்சார்ஜும் ஆகக்கூடாது. அதை அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகே, அப்போது அது ஓவர் சார்ஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய இந்த சர்க்யூட் சார்ஜ் ஆகணும். அதே நேரத்தில் இந்த சர்க்யூட் என்ன பண்ணுது, ஓவராக சார்ஜ் ஆகாமல் கட் ஆஃப் பண்ணிடும். இதுதான் இந்த சர்க்யூட். அப்போ இந்த சர்க்யூட்டில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஏஸ் யூஸ்வல் லைக் திஸ். இந்த இடத்துல ஒரு ரிலே காயில், இது ஏ, இது பி, இதுதான் காயில். இது எனர்ஜைஸ் ஆகணும்னா இந்த பாயிண்ட் ப்ளஸ்ஸாக இருக்கணும், இந்த பாயிண்ட் மைனஸாக இருக்கணும். அதாவது இது மைனஸாக இருக்கணும். ஓகே, அப்போ பவர் ஆன் பண்ணோடனே இது ஒரு 15 வோல்ட் டிசி நேராக ரிலே காயில் வழியாக இந்த டிரான்ஸோட கலெக்டருக்கு வந்துடும். இது டிரான்ஸோட கலெக்டர், இது எமிட்டர், இது பேஸ் BC547 டிரான்சிஸ்டர், ஒரு NPN டிரான்சிஸ்டர். பொதுவாக டிரான்சிஸ்டரோட கலெக்டர் எமிட்டர் எப்பவுமே ஹை ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும். மல்டிமீட்டரில் செக் பண்ணி பார்த்தால் முள் நகராது, அனலாக் மல்டிமீட்டராக இருந்தால். ஓகேங்களா? இது எப்போ கண்டக்டராக மாறும் அப்படின்னு கேட்டால், பேஸுக்கு ஒரு 0.6 வோல்ட் அல்லது 0.7 வோல்ட் வரணும். வந்தால் இந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆயிரும். இது உங்களுக்கு தெரிஞ்சது. ஓகேவா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, CRT டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், LCD LED டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், UPS, இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், SMBS, இண்டக்ஷன் ஸ்டவ், டிஃப்ரெண்ட் கிளாஸஸ் ஆன்லைன் நடந்துகிட்ருக்கு. ஒரு தொழில் ஒன்று கையில் கற்று வச்சுக்கோங்க. எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் எலக்ட்ரானிக்ஸ் தான். நீங்கள் உடனடியாக ஒரு சர்வீஸ் பண்ணணும், ஏர்னபிள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த எலக்ட்ரானிக்ஸ் தான். ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் 10 எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டுக்கு மேலே இருக்குது. நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு, ரிலேஷன் எல்லாத்துலேயும் தான் இருக்குது. ஸோ நாம் சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளே தயார் பண்ணிக்கணும். இந்த சேனலுடைய நோக்கமே அதுதான். பார்க்குற வியூவர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக மாறுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். நாம் இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு பேட்டரி சார்ஜிங் சர்க்யூட்
குறிப்பாக லெட் ஆசிட் பேட்டரி சார்ஜிங் சர்க்யூட். அதில் பர்டிகுலர் வோல்ட் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் வந்து கட் ஆகணும். கரண்ட் இருக்கோ கரண்ட் இல்லையோ. லாஸ்ட்டில் பார்த்த வீடியோ வேறு, ஓகே. ஆனால் இப்போ பார்க்குற வீடியோ, ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். ஏன்னா இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டிரான்ஸோட ஒர்க்கிங் பிரின்சிபல், ரிலேவோட ஒர்க்கிங் பிரின்சிபல் இதெல்லாம் நல்ல தரவாக தெரிஞ்சிட்டிங்கன்னா, ஏன்னா இதுதான் வந்து அடுத்தடுத்த கம்பெனி செட் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோமேக்ஸோ லூமினன்ஸோ எது வந்தாலும் சரி அட்டன் பண்ணுறதுக்கு இந்த பேசிக் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுமே சைன் பண்ண முடியாது. போர்டு மாற்ற தான் மனசு வருமோ ஒழிய ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுறதுக்கு மனசு வராது. ஏன்னா நமக்கு அது எதுவுமே தெரியாது. பொதுவாக ஒரு சர்வீஸ் பண்ணணும், ஒரு இன்ஜினியருக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, பொருளை எலக்ட்ரானிக்கில் வரக்கூடிய காமர்ஸினுடைய பேர் தெரியணும், சிம்பிள் தெரியணும், ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரியணும், செக் பண்ண தெரியணும், சால்விங் பண்ண தெரியணும், சின்ன சின்ன ப்ராஜெக்ட் நிறையா பண்ணியிருக்கணும். அந்த ப்ராஜெக்டில் அவுட்புட் வரணும், பக்காவாக வரணும். அந்த ப்ராஜெக்டை மேற்கொண்டு என்னென்ன விதத்தில் டெவலப் பண்ணலாங்கிற ஐடியா தெரியணும். இதுதான் பேசிக் நாலேஜ். இதெல்லாம் இருந்தால் தான் நாம் கன்சூமர் ப்ராடக்ட்டில் கை வைக்க முடியும், இல்லைன்னா முடியாது. நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தருடையும் உங்களுக்கு ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் அல்லது ஒரு பிளாக் டயக்ராம் கொடுத்து அதன் வழியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இந்த மாதிரி சர்க்யூட்டெல்லாம் பார்க்கணுன்னா அட்லீஸ்ட் ஒரு நாலேஜ் தேவை. யார் வேணால் சர்வீஸ் இன்ஜினியர் வரலாம், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், ஓகேங்களா? அதனால் ஆன்லைனில் படிக்கிறப்ப உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா டைம் மிச்சமாகும், ஓகேவா, பணம் மிச்சமாகும். நேரில் வந்து படிக்க வேண்டியதில்லை. உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். சரி, இப்போ நம்ம சர்க்யூட் பார்க்கலாம். இப்போ என்ன ஆகணும், பேட்ரி ஓவராக சார்ஜ் ஏறக்கூடாது. ஒரு சர்டன் லிமிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் பண்ணணும். அதுக்கு ஒரு ரிலே ப்ளஸ் டிரான்சிஸ்டர் கூடவே ஒரு சென்சிங் வைண்டிங். சிம்பிளாக என்ன பண்ணியிருக்காங்க, இப்போது இந்த இடத்துல D1 ஒரு டயோடு இருக்குது, MMBZ5242B அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன, இது வந்து ஒரு ஜீனர் டயோடு. இது ஒரு ஜீனர் டயோடு ZD 12 வோல்ட் ஜீனர் டயோடுக்கு இன்னொரு பேர் இதுதான். அப்போ இது வந்து கேத்தோடு, இது வந்து ஏனோடு. இப்படி இருக்குது. இந்த கேத்தோடு எது கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா பேட்டரியோட பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணியிருக்கு. ஏனோடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு பொட்டன்ஷியல் டிவைடர் நெட்வொர்க் போட்டு பேஸில் ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருக்கு, 22 mFD அல்லது 10 mFD கெப்பாசிட்டர் போட்டு 25 வோல்ட் போட்டு கிரவுண்ட் பண்ணியிருக்கு. ஜீனேடர் பற்றி தெரியும் உங்களுக்கு இல்லையா? அது 2 லீடு இருக்கும், அதில் ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் மென்ஷன் பண்ணியிருக்கும். இது 12 வோல்ட் ஜீனர் டயோடுன்னு சொல்லிட்டேன். இந்த டயோடு எப்போ ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, இந்த பேட்டரியோட வோல்ட், இந்த டயோடோட ரெஃபரன்ஸ் வோல்ட்டு 12, இந்த பேட்டரியோட ஒரு வோல்ட்டு வந்து 13.8 வோல்ட் வர்ற வரைக்கும் இந்த டயோடு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த 12 வோல்ட்டுக்கு மேலே வந்தாவே இந்த ஏனோரில் வோல்ட்டு வர ஆரம்பிச்சிடும். எப்படி உடனே எல்லா வோல்ட்டு வந்துடுமா? வராது. 0.1, 0.2, 0.3 பேட்டரி சார்ஜ் ஏற ஏற 12 வோல்ட்டுக்கு மேலே வோல்ட்டு வந்தாவே 12 வோல்ட்டுக்கு மேலே வர்ற ஒவ்வொரு 0.1 வோல்ட்டுமே நேராக இந்த பொட்டன்ஷியல் டிவைடர் மூலிமா இந்த டிரான்ஸோட பேஸுக்கு போகும். இந்த பேஸில் இந்த கண்டென்சர் என்ன பண்ணும், அப்படியே மெல்ல சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போது பேட்டரி 12 வோல்ட்டுக்கு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சர்க்யூட் டிசைன் நீங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்குன்னா 12 வோல்ட்டுக்கு மேலே வந்தோடனே ஆன் ஆகாது. இதில் 13.8 வோல்ட் வரும்பொழுது தான் இந்த பேஸுக்கு 0.6 அல்லது 0.7 வோல்ட் வரும். அது வரைக்கும் வராது. அது வரைக்கும் மெல்ல மெல்ல கூடிக்கிட்டே வரும். அது வரைக்கும் இந்த கண்டென்சர் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இந்த 2 ரெசிஸ்டன்ஸும் பொட்டன்ஷியல் டிவைடர், அதன் மூலிமா ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் இந்த கெப்பாசிட்டரோட பாசிட்டிவ் லைனுக்கு வரும், பாசிட்டிவ்லேருந்து பேஸுக்கு வரும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த மாதிரி சர்க்யூட் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்து பழகினா மட்டும்தான் நாளைக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பவர் சப்ளைஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 140 SMPS இருக்குது, அப்ளிகேஷன் நிறையா இருக்குது. இனி ஃபியூச்சரில் இப்படி தான் வரும், எல்லா சர்க்யூட்டும் இப்படி தான் வரும். இப்போயே ஆடியோ சர்க்யூட் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்ஃபார்மரே கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மர் லெஸ், எல்லாமே சுவிட்ச் மோடு பவர் சப்ளை தான். சவுண்டு பாரிலிருந்து வரக்கூடிய ஹோம் தியேட்டர் வரைக்கும் எல்லாமே SMPS. அதுவும் பர்டிகுலராக கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் மாடல் வந்துட்டுருக்கு. ஓகே, அதனால் இப்போயே நம்ம கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கலாம் நம்ம நாலேஜை, ஓகேங்களா? அப்போது இது என்ன செய்யுது, இந்த கண்டென்சர் மெல்ல சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும். எப்போது இந்த கேத்தோவில் 12 வோல்ட்டுக்கு மேலே வந்தால், இப்போ 12.1 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 0.1 வோல்ட் இங்கே வந்துடும். அது இந்த 2 ரெசிஸ்டன்ஸை தாண்டி இந்த பேஸுக்கு வரணும்.
இந்த 2 ட்ராப் ஆனது போக மிச்சம் இருக்கிற ரிசல்டன்ட் வோல்டேஜ் தான் இந்த கண்டென்சரை சார்ஜ் பண்ணும். அப்போ இந்த கண்டென்சர் சஃபிஷியன்ட் வோல்ட் சார்ஜ் பண்ணுனா மட்டும்தான் இந்த இடத்துல 0.6 வோல்ட் வரும். அப்போ 13.8 வோல்ட் வரும்போது மட்டும்தான் இந்த பேஸுக்கு 0.5ஓ 0.6ஓ 0.7ஓ நம்ம எந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுமோ அந்த டிரான்சிஸ்டர் பொறுத்து அப்போ தான் அந்த டிரான்சிஸ்டர் ஆன் ஆகும். ஆன் ஆனோடனே ரிலே ஒர்க் பண்ணும். ரிலே ஒர்க் பண்ணோன்னே பாருங்கள், இப்படி கான்டாக்ட் இருக்கு இல்லையா, இது நேராக இதுக்கு போயிடும். இதுக்கு போகணுன்னு என்ன ஆயிரும் அப்படின்னா, முதல்ல பேட்டரிக்கு போகிற சார்ஜிங் இந்த வோல்ட் அது வழியே தானே வருது, அது வந்து கட் ஆகிரும். முதல்ல கட் ஆகி இது எதோடு கனெக்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஒரு எல்இடி இருக்குது, ஏனோடு கேத்தோடு. உடனே இந்த எல்இடி எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த எல்இடி எரிஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம், ஓவர் வோல்டேஜ் வருது, பேட்டரி சார்ஜ் போதுமானதாக இருக்குது, உடனே ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். இந்த இண்டிகேட்டர் எரிஞ்சாவே. ஓகேவா? லாஸ்ட்டில் பார்த்த வீடியோ வேறு, இப்போ பார்க்குற வீடியோ. இதில் என்ன தெரிஞ்சிட்டோம், ஒரு ஜினாரோட ஆக்ஷன் தெரிஞ்சிட்டோம், இந்த டிரான்சிஸ்டரோட பேஸ் எப்படி மாறுதுன்னு பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போது இந்த பேட்ரி மெல்ல மெல்ல சார்ஜ் ஆக இந்த ஏனோரில் வோல்ட் வர ஆரம்பிக்கும். அந்த வர்ற வோல்ட் மெல்ல இந்த கண்டென்ஸில் சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அப்போ பேஸில் 0.6ஓ 0.7ஓ அக்கார்டிங் டு டிரான்சிஸ்டரோட பேஸ் ட்ரிகர் வோல்டேஜ் வந்தவுடனே இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆனோடனே ரிலே ஒர்க் பண்ணி இந்த போல் வே சேஞ்ச் ஆகிறது மூலிமா பேட்டரிக்கு போகிற சார்ஜ் கட் ஆகி இந்த இண்டிகேட்டர் எரியும். நமக்கு தெரியும், அப்போ தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிள் சர்க்யூட், நீங்கள் அசம்பிள் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்டோடு இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.